வேர்ல்டு கப் வின் பண்ண வைப்புங்கிறது இன்னும் குறையவே இல்லை. அதுவும் பிளேயர்ஸ்லாம் அந்த டிராஃபி கூட நின்று ஃபோட்டோஸ் போடுறது, அந்த டிராஃபியை வச்சுக்கிட்டு படுத்திருக்கிறது, அதை மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ அந்த வைப் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுலேயும் ஸ்கை வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஜூன் 29 வேர்ல்டு கப் வாங்கின அந்த நாளையும் அந்த டிராஃபியையும் நெஞ்சில் வந்து நான் டேட்டு குத்த போகிறேன் அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அன்னைக்கு தான் அவருடைய சிஸ்டரோட பர்த்டேவா, அதனால அவருக்கு அது இன்னும் ஸ்பெஷலாக இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. பட் வி ஹாவ் டு சி அதர் சைட், மற்ற பக்கமும் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம், இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் மேலையும் ஐசிசி மேலையும் சில அலிகேஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியாக்குள்ள போனாவே இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் இந்த அலிகேஷன், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு, டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு நான் கிரியேட் பண்ண சேனல் தான் பிரபா டாக்ஸ். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி டீமுக்குள்ள வாங்க, நிறைய பேசுவோம், சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு டீம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறாங்க அப்படின்னா இதை மாதிரி அலிகேஷன் வர்றது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 இங்கிலாந்து வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணப்போ அவங்க மேலேயும் நிறைய அலிகேஷன் வந்தது. இங்கிலாந்து வின் பை தேர் ஓன் ரூல்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. இதை மாதிரி ஒரு வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் மேட்ச் வந்து ரொம்ப த்ரில்லாக போய் முடியுது அப்படின்னா அந்த அலிகேஷன் அப்படிங்கிறது வரும். நாம இதில் வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, 2003 வேர்ல்டு கப்பில் இந்தியாவை டிஃபீட் பண்ணி ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் வாங்கினப்போ அப்பயுமே ஒரு அலிகேஷன் வந்தது. அது பட் ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. 90s கிட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு அலிகேஷன் இருந்தது. என்ன அப்படின்னா, ரிக்கி பாண்டிங் வந்து பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சுக்கிட்டு அடிச்சாரு, அதனால தான் அவர் அடிச்ச பந்துலாம் 6 போச்சு அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் வந்து, அதாவது இந்தியா மேல தீவிரமா இருக்கக்கூடியவங்க, தோல்வியை ஏத்துக்க முடியாதவங்க இதை மாதிரி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப காமன். 90s கிட்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அலிகேஷனை வந்து அப்போ சொல்லியிருப்போம். நானும் சொல்லியிருக்கேன், ரிக்கி பாண்டிங் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறப்போ ரிக்கி பாண்டிங் வந்து பேட்ல ஸ்ப்ரிங் வச்சிருந்தாரு, அதனால தான் அவர் இவ்வளவு ரன் அடிச்சாரு, அவர் அடிச்ச பந்துலாம் 6 போச்சு அப்படின்னு என்னை விட வளர்ந்துருந்தவங்க சொன்னப்போ நானும் நம்பினேன். பட் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபன். ஆனா இப்போ வந்திருக்க அலிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ உண்மையாலுமே ஏன்னா எந்த பேஸும் இல்லாம இந்த அலிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இருக்கு, நம்ம அலிகேஷன் வருது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணணும்ல. ஏன் காரணமே இல்லாம வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. நம்ம ஒரு 4 அலிகேஷன் வந்து இம்பார்ட்டனா நான் இந்த வந்திருக்கக்கூடியதுல பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் மேட்ச்ல நடந்த அந்த ஸ்கை வந்து டேவிட் மில்லரோட கேட்சை பிடிச்சார்ல, அந்த இன்சிடென்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுலயே 2 அலிகேஷன் வந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கை வந்து டேவிட் மில்லரோட அந்த கேட்சை பிடிக்கிறப்போ அவருடைய கால் வந்து அந்த பவுண்டரி குஷன்ல பட்டுடுச்சு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். நம்ம தெரியும், அந்த மேட்ச் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த மேட்ச் ரொம்ப ப்ரெஷர் டைம், ஹை ப்ரெஷர் டைம். அந்த கேட்ச் இல்லை அப்படின்னா மேட்ச் இல்லை. அந்த கேட்ச் ஒருவேளை ஸ்கை பிடிச்ச கேட்ச் 6 இருந்திருந்தா மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் ஜெயிச்சே இருந்திருக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா என்ன வேணாலும் மாறி இருக்கலாம். பட் அவ்வளோ இம்பார்ட்டன்டான டைம்ல அந்த தேர்ட் அம்பையர் ரீப்ளே அப்படிங்கிறத பார்த்தோம். நாம ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். அதுவும் வந்து ஒரு 2 ஆங்கிள் தான் காமிச்சாங்க. ஸ்கை இங்கேருந்து வர்றது, தூக்கி போறது எல்லாமே கிரவுண்ட் சைட்லேருந்து தான் காமிச்சாங்களே தவிர இன்னொரு ஆப்போசிட் சைட்லேருந்து கால் பட்டுதா இல்லையா அப்படிங்கிறத காமிக்கவே இல்லை. நான் கூட ஜூம் பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சாதாரண மேட்ச்லேயே, ஒரு 2 டீமுக்குள்ள நடக்கிற சாதாரண மேட்ச்லேயே ஒரு ரன் அவுட் வந்து தேர்ட் அம்பையருக்கு போகிறாங்க அப்படின்னா அதை எத்தனை டைம் ரீவைண்ட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் மைனூட்டான விஷயங்களை எந்த அளவுக்கு ஜூம் பண்ணிலாம் காமிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் ஓவர், அந்த கேட்ச் தான் மேட்சை முடிவு பண்ண போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அதை இன்னும் டெப்தா காமிச்சிருப்பாங்க. நான் அதனால ஸ்கையோட கால் வந்து குஷன்ல பட்டுது அப்படின்னு இங்க சொல்ல வரல. பட் இந்த டவுட்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸுக்கு இருக்கு. இப்போ ஒரு இந்தியன் ஃபேனா நாம இருக்கிறதுனால அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஒருவேளை இதே சுச்சுவேஷன் வந்து ஆப்போனண்டா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, ஒருவேளை கால் பட்டிருக்குமோ அப்படின்னு. அதே டவுட்ஸ் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸுக்கு இருக்கு. அவங்க கேட்குறாங்க, இதை வந்து தேர்ட் அம்பையர் கிளியர் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு நிமிஷம் டைம் எடுத்திருந்தாலும் யாரும் எதுவும் அங்கே கோச்சிட்டு போறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த குஷன்ல கால் பட்டுதா இல்லையா அப்படிங்கிறத இன்னொரு பக்கத்துல இருந்து ஜூம் பண்ணி காமிச்சிருந்தா தேவையில்லாத இந்த அலிகேஷன் வந்திருக்காது. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குஷனே தள்ளி இருந்தது, ஒரு லைன் வந்தது, ஆனா அந்த இடத்த மட்டும் குஷன் கொஞ்சம் தள்ளி இருந்தது அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்துச்சு. பட் இதுக்கு வந்து
சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபார்மர் கேப்டன் ஷான் பொல்லாக்கே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதை மாதிரி இருந்திருந்தா குஷன் தள்ளி இருந்திருந்தாலும் அது வந்து விக்கெட் தான், அப்படி இருந்தா அது விக்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நாம ஆல்ரெடி நிறைய மேட்சஸ்ல பார்த்துருப்போம், கிரவுண்ட் வந்து அப்படியே சர்க்கிளாக வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு இடத்த ஒரு யூ டர்ன் எடுத்த மாதிரி வளைஞ்சிருக்கும், அங்கே இருந்து கேட்ச் பிடிப்பாங்க. அது மாதிரி இந்தியன் பேட்டர்ஸே நிறைய பேர் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ குஷன் எங்கே இருக்கோ அதுதான் அப்போ பவுண்டரி லைன். அதனால இந்த விஷயத்துல வந்து இது ஒரு பேஸ்லெஸ் மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம், நிறைய கிரவுண்ட் வந்து சர்க்கிளா வந்துகிட்டே இருக்கும், ஒரு பெரிய யூ டர்ன் எடுத்துலாம் மாறி இருக்கும், அதுக்குள்ள நின்று கேட்ச் பிடிச்சி எவ்வளோ பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இந்த ஃபைனல் மேட்ச்ல வந்த அலிகேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர், அதாவது இந்த சீரீஸ்ல வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மீது வந்து ஒரு அலிகேஷன் வந்தது. அதாவது இன்சமம் ஹுல்லாக் வந்து அந்த விஷயத்த சொன்னாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஹர்தீப் சிங் வந்து 15th ஓவர் பவுல் பண்றப்போ பந்து வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சு, எப்படி ஆச்சு, இதை யாராவது கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியன் பிளேயர்ஸோ ரோஹித் சர்மாவோ பால் டேம்பரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டோன்ல வந்து அவர் அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து கிளியரா பிரஸ் மீட்லயே அதுக்கான டெஃபினேஷன் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாரு. ரிப்போர்ட்டர்ஸ் இதை பத்தி கேட்டப்போ ரோஹித் சர்மாவே என்ன ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்னா, வாட் ஷுட் ஐ சே நவ் அபவுட் திஸ், யூ ஆர் பிளேயிங் இன் சச் எ ஹாட் சன், the wicket is so dry, the ball reverse automatically, it's happening for all the teams, not only ours, all the teams are reverse swinging, sometimes it's important to open your mind, it's important to understand what conditions you are playing, the match is not taking place in இங்கிலாந்து ஆர் ஆஸ்திரேலியா அப்படின்னு ரோஹித்தே வந்து இது வந்து ஒரு ரப்பீஷான கேள்வி மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் இன்சம் வந்து அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. நான் வந்து அங்கே வந்து பால் டேம்பரிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரல, பட் அதை மாதிரி கண்டிஷன்ல ஒரு 15th ஓவர்ல பால் ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது அப்படின்னா அம்பையர்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணணும், ஒரு கீனா பார்க்கணும், எப்படி அந்த டைம்ல பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மைல்டா கிராஸ் பண்ணி போயிட்டாரு. இந்த விஷயம் வந்து யூஸ்வலா வேர்ல்டு கப் நடக்குது, ஒரு முக்கியமான மேட்ச் நடக்குதுன்னா இதை மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா ஒரு ஃபார்மர் பிளேயர் வைப்பாரு. அதுக்கான அந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயம். இதை வந்து நம்ம அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்க வேணாம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐசிசி மீதே இந்த அலிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது இப்போ நடந்த இந்த சீரீஸ், வேர்ல்டு கப் சீரீஸ்ல இந்தியா விளையாண்ட எல்லா மேட்சுமே நைட்டு 8 மணிக்கு நம்ம பார்த்துருப்போம். எல்லா மேட்சுமே 8 மணிக்கு தான் நடந்தது. பட் இங்க 8 மணி அப்படிங்கிறப்போ அங்க அவங்க விளையாண்டது எல்லாமே டே டைம் மேட்ச். இதுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒரு நைட் மேட்ச் கூட விளையாடல அப்படின்னு தான் இப்போ வந்திருக்கு அலிகேஷன். எல்லா மேட்சும் அவங்களுக்கு மட்டும் டே டைம்ல நடத்துனீங்க, ஏன் நைட் மேட்சே நடத்தல அப்படிங்கிறது தான். பட் இதுக்கு ஒரு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து நைட் மேட்ச் நடத்தினா இங்க வந்து இந்தியா காலைல 6 மணிக்கு இந்தியன் டைம்ல வந்து 6 மணிக்கு இந்தியா பேட்டிங் பண்ண விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறப்போ இங்க 6 மணிக்கு யார் மேட்ச் பாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாம அதுவும் இல்லாம இந்த 7:30 8 ஈவினிங் அப்படிங்கிறது நமக்கு ஐபிஎல் பார்த்து பழகி போன ஒரு டைம். ஸோ அந்த டைம்ல மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த என்கேஜிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், வியூவர்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அதனால இதை மாதிரி அங்க வந்து டே டைம்ல எல்லா மேட்சும் நடத்தணும், இந்தியாவோட டைமுக்கு மேட்ச் பண்ணி செட் ஆகிற மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு பக்கம் சரியா எடுத்துக்கிட்டாலும் இதை மாதிரி வேர்ல்டு கப்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது வெறும் வியூவர்ஸுக்காக மட்டும் நடக்குதா, இல்ல லெவல் பிளேயிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா? எல்லாரும் 4 மேட்ச் டே மேட்ச் விளையாடுறாங்க, ரெண்டு மேட்ச் நைட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா அது எல்லா டீமுக்கும் இருக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா வியூவர்ஸுக்காக நடக்குதா இல்ல லெவல் பிளேயிங் இருக்கணுமா அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா டீம்ஸும் இப்போ ஒரு டீமுக்கு ஐசிசி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு மற்ற டீம் ஃபீல் பண்ணா அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரிக்கே கம்மியாக ஆரம்பிக்கும். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே கிரிக்கெட் மேல அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அது இயல்பா எல்லாருக்கும் வராது. ஒருத்தவங்க மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதுல இருந்து விலகி போறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த அலிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இது கண்டிப்பா கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் இந்த வேர்ல்டு கப் இந்தியாவை தவிர வேற யாரும் வாங்கறதுக்கான பர்ஃபார்மன்ஸா அங்கே வேர்ல்டு கப் சீரியஸ் ஃபுல்லாக கொடுக்கல. இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினதுல யாருக்கும் எந்த இதுவும் இருக்க முடியாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் இந்த வேர்ல்டு கப்பை வாங்கியிருக்காங்க. நமக்கு தெரியும் எவ்வளோ எமோஷன்ஸான மூமெண்ட், முடிஞ்சு போன மேட்சை திரும்ப கொண்டு வந்து பர்ஃபார்மன்ஸால் மட்டுமே இந்த கப்பை ஜெயிச்சிருக்கோம். பட் இந்த நேரத்துல தேவையில்லாம இந்த அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த கப்போட மதிப்பை வந்து நமக்கு கம்மி பண்ற மாதிரி இருக்கு, நம்ம ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை மாதிரியான அலிகேஷன்ஸ் வராம இனிமே வந்து ஐசிசி வந்து எல்லா விஷயத்தையும் நடத்துவாங்க, பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா
நமக்கு இந்தியா ஜெயிக்கணும் ஓகே, பட் லெவல் பிளேயிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமா இருந்து அதுல இந்தியா ஜெயிக்கிறது தான் நாமளும் விரும்புறோம். அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. பட் அந்த சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குல்ல, ஏன் அந்த விஷயத்த ஜூம் பண்ணி காட்டல, ஏன் தேர்ட் அம்பையர் அவ்வளவு குயிக்கா அந்த விஷயத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு அவுட்டுன்னு டேவிட் மில்லர் கொடுத்தாரு, அதை வந்து நம்ம ஈஸியா அந்த இந்த அலிகேஷன் வராம தவிர்த்து இருக்கலாம். இன்னொரு 10 செகண்ட் எடுத்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கலாம், இன்னொரு ஆங்கிள் காமிச்சிருக்கலாம். ஸோ ஐசிசி வந்து ஒரு 2 மேட்சை இந்தியாவுக்கு வந்து நைட் மேட்சா வச்சிருந்துருக்கலாம். நைட் மேட்சா அங்க வச்சிருந்தாலும் இந்தியா ஜெயிச்சிருக்க போறாங்க, கப் வாங்கியிருக்க போறாங்க. பட் ஏன் அது செய்யாம போயிட்டு வியூவர்ஸுக்காக பண்ண போயிட்டு இப்போ இந்த அலிகேஷன்ஸ் வருது. ஸோ இனிமே பார்ப்போம் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ல வந்து இதை மாதிரி அலிகேஷன்ஸ் வராம கண்டிப்பா ஐசிசி ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். அதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வில் see you on next video. Bye viewers.